ம். அடுத்ததாக விஎம் கணேசன் ஐயா இளம்பிள்ளையிலிருந்து வந்திருக்காரு. அவருடைய அனுபவ ஜோதிடத்தை பற்றி இப்போ நமக்கெல்லாம் கூறுவார், சிறப்புரை ஆற்றுவாருங்க. ஐயா ஐயா வாங்க ஐயா. சங்கத்தை 32வது மாதமாக, ஐயா 32 தானே, 32வது மாதமாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் சங்க தலைவருக்கும் பொருளாளருக்கும் செயலாளருக்கும் அனைவருக்கும் என் பாராட்டு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் நான் நட்சத்திர குறியீடுகளை பற்றி நான் பேசினேன். மிகுந்த வரவேற்பு கிடைச்சிது, மிகுந்த பாராட்டும் கிடைச்சிது. பல இடத்திலிருந்து ஆலோசனைகள் கேட்கப்பட்டது, பல இடத்திலிருந்து நம்மளுக்கு ஆலோசனை கேட்கப்பட்டது. அந்த வகையில் தமிழ்நாடு பூராவும் மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், பல்லடம், கோயம்புத்தூர், இது மாதிரி தருமபுரி, பெங்களூர், சென்னை, இது மாதிரி அநேக மாவட்டங்களிலிருந்து எனக்கு பாராட்டும் நல்ல ஆலோசனையும் கேட்டு ஒரு பெரும் புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தது இந்த வாழப்பாடி ஜோடர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அந்த வகையில் இந்த சங்கத்துக்கு மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்தரங்கில் பேசக்கூடிய உரையை உலகெங்கும் ஒளிபரப்பி எனக்கு மிகுந்த விளம்பரத்தையும் புகழையும் தேடித்தந்த அஸ்வின் மீடியா, பக்தி மீடியா ஹரி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து என்னை போல பல ஜோடர்களை ஊக்குவித்து விளம்பரப்படுத்தி எங்களுக்கு புகழ் சேர்க்குமாறு வாழ்த்துரை வழங்குகிறேன். அடுத்தது இந்த குறியீடை பற்றி நான் போன மாதம் சொல்லியிருந்த வகையில் எத்தனையோ கமெண்ட்ஸுக்கெலாம் நிறைய வந்துச்சு. கிட்டத்தட்ட 2 மாதத்துலேயே 50,000 பேர் வியூவர்ஸ் வந்திருந்தாங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸுகளில் யாருமே நெகட்டிவாக சொல்லலை, எல்லாம் பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் செய்த அனைவருக்குமே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் ஒரு சில பேர் அதில் சொல்லப்பட்டவைகளெல்லாம் பொது பலன் தான், ஒரு உதாரணத்துக்காக சொன்னது தான், 11ஆம் பாவத்தை வச்சு சொன்னது. அதே போல் அந்த 11ஆம் பாவத்தை பற்றி எல்லாத்துக்கும் சொல்லும்போது ஒரு அன்பர் கேட்டார், ஐயா இந்த 11ஆம் பாவத்தை பற்றி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்தீங்க, ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு மட்டும் 11ஆம் பாவத்தை பயன்படுத்தாமல் 5, 9 மட்டும் தான் பயன்படுத்த சொல்லியிருக்கிறீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தார். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குதோ, எந்த கிரகம் புஷ்கர நவமஸ்தால் இருந்து பலம் பெற்று நிற்குதோ அதை தான் நாம் நட்சத்திர குறியீடாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விதி. இப்போ மக்கள் திலகம் அவர்கள் கும்பலக்கணம், 5ஆம் இடம் மிதுனம், அது 5ஆம் இடம் மிதுனம் அப்படிங்கும்போது அது புதனுடைய வீடு, இரட்டைப்படை வீடு என்பதால் இரட்டை இலையை பயன்படுத்தினார் என்று சொன்னோம். ஆனால் அது அவரே 11ஆம் பாவத்தையும் பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ கும்பலக்கணத்துக்கு 11ஆம் வீடு அப்படின்னாவே எதை குறிக்கும் அப்படின்னா 11ஆம் வீடு சகோதர பாவம், மூத்த சகோதர பாவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மூத்த சகோதர பாவத்தை என்னான்னு கூப்பிடுவோம்? அண்ணான்னு கூப்பிடுவோம். அப்போ கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய கட்சிக்கு முதல் பேர் என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த பேரை அங்கே பயன்படுத்திக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும் மிதனத்தில். அந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிற குறியீடு மனித தலைகளை குறிக்கக்கூடியது ஒரு குறியீடு. அதனால தான் மக்கள் திலகம் அவர்கள் அவருடைய கட்சியில் அந்த சின்னத்தை கொடியில் வைக்கும்போது அண்ணாதுரையினுடைய ஆஃப் சைஸ் போட்டால் வச்சுருப்பார், தலையை வச்சுருப்பார். அதே போல் அவர் துளாராசிக்கு 11ஆம் வீடு சிம்மம். 11ஆம் வீடு சிம்மம் அப்படிங்கும்போது சிங்கத்தினுடைய படத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு நம்மளாக இருந்தால் சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? சிங்கத்தையே எடுத்து வளர்த்தினார். சிங்கத்தையே செல்ல பிராணியாக எடுத்து உணவு கொடுத்து வளர்த்திட்டு வந்தார். இது நாட்டுக்கே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அடிமைப்பெண் அப்படிங்கிற படத்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கிளைமாக்ஸில் சிங்கத்தோட சண்டை பண்ணிக்கிட்டு இருப்பார். அது அவருடைய வளர்ப்பு சிங்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சீனில் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா அந்த சிங்கம் அவர்கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்குமே தவிர
கோபத்தோடு நிச்சயமாக பார்க்காது, போராடாது. அவரு தான் வந்து கோபமாக இருக்கிற மாதிரி காமிப்பார். அதெல்லாம் எடிட்டிங்கில் சரி பண்ணனது. அப்போ அந்த சிங்கத்தை வந்து அவருக்கு வளர்ப்பு பிராணியாக அந்த அடிமை பெண் படத்துலேருந்து வச்சு குறியீடாக பயன்படுத்தினதுனால அதிலேருந்து பெரும் முன்னேற்றத்தை அடைஞ்சார் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சரி, அது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் 11ஆம் வீடு கெட்டு போச்சுன்னா அந்த எந்த வீடு நம்மளுக்கு நல்ல 5-9 கூடிய நல்லா இருக்கிறானா, புஷ்கர அம்சத்தில் இருக்குதா அப்படிங்கிறது பார்த்து அந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடை பயன்படுத்தினா தான் நம்மளுக்கு மிகுந்த பலன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் வீடு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தையே 3ஆம் பாவத்தையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. 3ஆம் பாவத்தை பயன்படுத்தினாலும் நம்மளுக்கு மைனஸ் ஆயிரும். இந்த நுட்பங்களை தெரியாமல் தான் நிறைய பேர் சொன்னாங்களே அப்படிங்கிறத அந்த குறியீடை பயன்படுத்தி தோல்வி அடைஞ்சி குறியீடுலாம் ஒன்றும் இல்லை சும்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்படி அல்ல. ஒரு குறியீடை நம்ம தேர்வு பண்ணுறது நுட்பமான முறையில் தேர்வு பண்ணணும். அந்த குறியீடுக்கு உண்டான அந்த கிரகம் புஷ்கர நவம்சத்தில் இருக்கணும், திதிசூன்யம் அடையக்கூடாது, முடக்கு ராசிலையும் இருக்கக்கூடாது. அது மாதிரி 6-8 பணில் கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தால் இது நம்மளுக்கு நல்ல பலன் தராது அப்படிங்கிறது நுட்பம். அப்போ நாம் வந்து ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா நாம் மெடிக்கல் ஸ்டோரில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு சிரமப்படுறோம். அப்படி இல்லை, டாக்டர்கிட்ட போனால் காசு செலவாகும்னு. இது நம்ம வந்து அதே போல் தான் நாம் ஜோதிடர் போனால் காசு செலவாகும்னு பயந்துக்கிட்டு நாமளே ஒரு குறியீடை பயன்படுத்தி தோல்வி அடைஞ்சிட்டு அது மேலே வெறுப்பு பேசுறது அப்படிங்கிறது அறியாமை அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல வரேன். அதே போல் ஒரு ஜாதகத்தில் லக்கணம் பலம் பெற்றிருக்கணும். அப்போ இந்த இடத்துல நான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்களாக்க, பணம் வரும் சூட்சமம் என்ன அப்படின்னு ஐயா அவர்கள் எனக்கு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த பணம் வரும் சூட்சமத்தை எத்தனையோ விதிமுறைகள்லாம் இருக்குது ஜோதிடத்தில். ஜோதிடத்தினுடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க 4,50,000 பாடல்கள் கொண்டது 18 சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் இதெல்லாம் வந்து ஏற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வாய்ப்போக்காக சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. ஆக உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே ஜாதக அலங்காரம் அப்படிங்கிற புக்கு வச்சுருப்பீங்க. அப்படி அந்த புக்கு இல்லைன்னா கூட இருக்கிற வேண்டிய கேட்டு வாங்கி பாருங்கள். அந்த ஜாதக அலங்காரம் புக்கில் 5வது பாடலில் போட்டிருக்கும், 5வது பாடல்லையே போட்டிருக்குது. நம்மளது முன்னோர்கள் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் இவர்கள்லாம் சேர்ந்து 4,50,000 சுலோகங்களை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கும். அந்த வகையில் பாரம்பரியம் மிக்க இந்த ஜோட கலையில் பணம் வரக்கூடிய ஒரு பார்ட் மட்டும் எடுத்து பார்த்தோமாக்க நிறைய விதிமுறைகள் இருக்குது. அதில் ஒரு விதிமுறை மட்டும் இந்த இடத்துல குறிப்பிட்றேன், என்னுடைய அனுபவத்துக்கு ஒத்து வரக்கூடிய விதிமுறை. என்னன்னு பார்த்தாக்க அதே வந்து பீம கவியில் கூட சொல்லியிருக்குது, 158வது பாடலில் சொல்லியிருக்குது. ஆட்சியோட உச்சம் கேந்திரம் அம்பளி பவன் சுங்கன் தாட்சணையோடு இருக்க தனமுடன் மெத்தை வீடாம் அப்படின்னு சொல்லுது. அது எந்தெந்த கிரகத்தை அவர் மென்ஷன் பண்ணுறாருனாக்க, அம்புலி பௌமன் சுங்கன். அம்புலின்னா சந்திரன், பௌமன் அப்படின்னாக்க அதே மாதிரி சுங்கன் அப்படின்னாக்க சுக்கரன், பௌமன்னா செவ்வாய். அப்போ சந்திரன் செவ்வாய் சுக்கரன் இந்த 3 கிரகம் ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் கேந்திரம் கோணம் ஏறி இருந்தால் பெரும் புகழ் அடைவான் அப்படின்னு வியம கவியில் 158வது பாடல்லையே சொல்லியிருக்குது. அப்போ இதுக்கு என்ன காரணம்னா, அம்புலின்னாக்க சுகாதிபதி, மண்ணுக்கும் மனைக்கும் அதிபதி, 4ஆம் அதிபதிங்கிறதுனாலையும், பௌமன்னா செவ்வாய் மண்ணுக்கும் மனைக்கும் அதிபதி, லக்கினாதிபதி. ஒரு ஜாதத்தில் லக்கினாதிபதி பலம் பெறணும். லக்கினாதிபதி பலம் பெறாவிட்டால் நீ எந்த ராஜயோகம் இருந்தாலும் செயல்படாது. பஞ்சமகா புரோச யோகம் இருந்தாலும் சரி, குருச்சந்திர யோகம் இருந்தாலும் சரி, கஜகேசரி யோகம் இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் லக்கினம் பலமாக இருக்கணும், லக்கினாதிபதியும் பலமாக இருக்கணும். அப்போ அந்த செவ்வாய்ங்கிறது காலப்புருஷனுக்கு லக்கினாதிபதி, அவர் பலம் பெற வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துகிறார். அடுத்து சுக்கரன் 2ஆம் அதிபதி, தனாதிபதி, சுகத்துக்கு அதிபதி, ஆடம்பரத்துக்கு அதிபதி சுக்கரன். அப்போ இந்த 3 கிரகம் வலிமையாக இருக்கணும், ஆட்சி உச்ச கேந்திர கோணம் ஏறணும்னு அவர் வலியுறுத்தி சொல்கிறார். இப்போது அதே போல் தான் நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் இது கிரகங்களுடைய வலிமை தரக்கூடிய அமைப்பு. பாவத்தில் வச்சு பார்த்தீங்களாக்க பணம் தரக்கூடிய பாவம் எது? 2ஆம் பாவம். லாபத்தை கொடுக்கக்கூடிய பாவம் எது? 11ஆம் பாவம். உங்களுடைய அடுத்தது 5ஆம் பாவம். உன்னுடைய ஊழ்வினை முன்வினை கர்மா தர்றது 5ஆம் பாவம். அப்போ இந்த 3 தொடர்பு இருந்தால் அவன் பெரும் பணம், பெரும் புகழ், பெரும் செல்வாக்கு, பெரும் பதவி அடைவான் அப்படின்னே சொல்கிறாங்க.
அப்போ 11ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் கேந்திர கோணம் ஏறி ஒருத்தர் சேர்ந்திருந்தாலும் பார்த்தாலும் அந்த ஜாதகம் பெரும் கோட்டீஸ்வரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஏதாவது உதாரணம் உண்டா, அதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோமாக்க, இப்போ உதாரண ஜாதகமாக ஒரு 2-3 ஜாதகத்தை சொல்லி நிறைவு பண்ணுறேன். இதில் முதல்ல நான் சொல்கிறது முகேஷ் அம்பானி ஜாதகம். வேணா தேவைப்பட்டால் குறிச்சிக்கிங்க, அல்லது உங்கள்கிட்ட கூட இந்த ஜாதகம் இருக்கலாம். 19/4/1957 7:53 PM. 19/4/1957 7:53 PM. ஏடன் நாட்டில் பிறந்தவர். இவருடைய ஜாதகம் முழுசும் சொல்கிறத விட நம்ம புஷ்கர நவம்சத்தில் இருக்கக்கூடிய சில கிரகங்களை மட்டும் சொல்லி அதுக்கான உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ இவருடைய ஜாதகத்தில் லக்கணம் விருச்சிக லக்கணம், விருச்சிக லக்கணம், விசாகம் 4 அதாவது புஷ்கர நவம்சத்தில் இருக்குது. புஷ்கர நவம்சம்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். விசாகம் 4 லக்கண புள்ளி விசாகம் 4. அடுத்தது அவருக்கு குரு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்துல உட்காந்து உத்தரம் 1 இருக்குது, புஷ்கர நவம்சம். அடுத்தது பார்த்தோமாக்க இந்த ரெண்டுமே இவருக்கு மிகுந்த பலமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல புஷ்கர நவம்சம் வாங்கியிருக்குது. அதே மாதிரி 11ஆம் அதிபதி புதன் மேசத்தில் சூரியன் உச்சத்தோடு சேர்ந்து இருக்குது, குரு பார்வையில் இருக்குது. அப்போ இந்த ஜாதத்துக்கு 5ஆம் அதிபதியும் அவரே, 2ஆம் அதிபதியும் குருவே. அவர் 10ஆம் இடத்துல புஷ்கர நவம்சத்தை உக்காந்து அந்த 11ஆம் இடத்தையும் 11ஆம் அதிபதியை புதனை பார்வை செய்கிறதுனால மிகப்பெரிய கோட்டீஸ்வரராக இருக்கார். இவருடைய அமைப்பு உங்களுக்கு நல்லா தெரியும், எந்த அளவுக்கு பெரிய கோட்டீஸ்வரர், மகாலட்சுமியின் மைந்தன் அப்படின்னு பாராட்டப்படக்கூடியவர் இவர். இப்படிப்பட்ட ஜாதகம் இந்த 11, 2, 5 3 கரெக்டாக கனெக்ஷன் ஆகிருக்குது. எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்கண புள்ளி புஷ்கர நவம்சம், லக்கணாதிபதி புஷ்கர நவம்சம், சந்திரன் புஷ்கர நவம்சம், சந்திரனுடைய வீட்டு அதிபதி புஷ்கர நவம்சம், இந்த 4ம் அமைஞ்சிட்டா உலக கோட்டீஸ்வரன் ஒருத்தர் அப்படின்னு அடித்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அப்போ இந்த ஒரு ஜாதகத்துக்கு மட்டும் இல்லாமல் இல்லை என்ஆர் நாராயணமூர்த்தி அப்படிங்கிறது தன் சுய உழைப்பால் முன்னுக்கு வந்தவர், பல கோடிக்கணக்கான சம்பாதிச்சு உலக புகழ் பெற்றவர் என்ஆர் நாராயணமூர்த்தி. அவர் சிஇஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் பிறந்தது 20/8/1946, 20/8/1946 5:05 PM. மைசூரில் பிறந்தார், அதாவது சிட்லகட்டா அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். அவர் பிஇ முடித்தார், கான்பூரில் எம்டெக் பண்ணார், எல்லாம் செஞ்சார். அவர் வரலாறுலாம் உங்களுக்கே தெரியும். அப்போ இதில் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இவருக்கு மகர லக்கணம், லக்கண புள்ளி உத்திராடம் 4, சந்திரன் ரிஷபத்தில் கார்த்திகை 4, லக்கணாதிபதி சனி பூசம் 2, லாபாதிபதி செவ்வாய் அஸ்தம் 2. இந்த 4 கிரகம் முக்கியமான கிரகமே புஷ்கர பாதத்தில் இருக்குது. இப்போ இந்த மகர லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சனி போய் இவருடைய ஜாதகத்தில் லக்கணாதிபதி புஷ்கர நவம்சம், அது மிகுந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு. அது 7ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து இருக்குது, பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இருக்குது. அப்போ சனி கேந்திரம் ஏறிடுச்சு லக்கணாதிபதி. அப்போ 11ஆம் அதிபதி செவ்வாய் பாக்கியத்தில் இருக்குது, அது சுக்கிரனோட சேர்ந்து நிற்கிது. அப்படிங்கிறது இதில் விசேஷமான அமைப்பு. ஏன்னா 5 கூடிய சுக்கிரன், 11 கூடிய செவ்வாய், 2 கூடிய சனி பார்வையில் இருக்குது, கடகத்திலிருந்து சனி பார்க்குது செவ்வாயும் சுக்கிரனையும். அப்போ 2, 11, 5 சேர்ந்து போச்சு, தொடர்பாகி போச்சு. அப்போ இவர் உலக புகழ் பெற்ற கோட்டீஸ்வரர். அதுவும் இவருக்கு மகர லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தான் திசை நடத்தும் போது தொழில் தொடங்கினார், சுயமான முறையில் தொழில் தொடங்கினார். இவர் இன்னும் பெரிய பாரம்பரிய பணக்காரர் கிடையாது, மிடில் கிளாஸ் தான். அந்த குரு திசை 10ஆம் இடத்துலேருந்து திசை நடத்துறது. அந்த வீட்டு அதிபதி சுக்கிரனும் அந்த குரு நின்ற நட்சத்திராதி செவ்வாயும் சேர்ந்து பாக்கியத்தில் உக்காந்ததுனால அந்த குரு திசையிலேருந்து 86லேருந்து படிப்படியாக முன்னேற்றம் இன்ற அளவும் மிகப்பெரிய கோட்டீஸ்வரராக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இவரெல்லாம் கொஞ்சம் வெளியில் இருக்கிறாருங்க, நம்மளுக்கு தெரிஞ்சாலாம் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச ஆள், தெரிஞ்ச மனிதர், மாமனிதர், கலைஞர், அவருடைய ஜாதகத்தை சொல்லலாமா? 3/6/1924, 3/6/24
9:30 காலையில். பிறந்தது திருக்குவளை. இவருடைய லக்கணம் எல்லாத்துக்கும் தெரியும், கடக லக்கணம். 4 சனி உச்சம், 5 குரு, 7 செவ்வாய் உச்சம். இந்த அமைப்பில் நல்ல ஒரு யோகமான கிரகம். எந்த ஒரு ஜாதத்துலேயும் லக்கணத்தையோ லக்னாதிபதியோ குரு பார்த்தாவே அவங்க என்னைக்குனாலும் முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இவருக்கு லக்கணம் புள்ளி பூச 2, புஷ்கர் நவம்சம். அடுத்தது சுக்கிரன் புனர்பூச 2, புஷ்கர் நவம்சம். இந்த புஷ்கர் நவம்சத்தில் 2 கிரகம் வலிமை வாங்கிறது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்துலேருந்து குரு லக்கணத்தை பார்க்குது. இந்த லக்கணத்துக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் 2ஆம் அதிபதி சூரியன் அந்த சந்திரனோட சேர்ந்து நிற்கிது. சூரியன் சந்திரன் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல. அந்த 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உக்காந்து 5 கூடைய செவ்வாய் உச்சமாகி மகரத்துலேருந்து நேராக பார்க்குது, 4ஆம் பார்வையாக பார்க்குது. அப்படி அதை பார்க்கும்போது இந்த ஜாதத்தில், அதாவது செவ்வாய் வந்து லக்கணத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ அந்த 2, 11, 5 லிங்க் ஆகி போச்சு. அப்போ இப்போ எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் குறிப்பாக இவருக்கு அந்த சனி திசை தான், சனி திசை 7 கூடிய திசை 4ஆம் இடத்துல திசை நடத்தும்போது 1964 முதலமைச்சர், ஆரம்பத்தில் மந்திரி, அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறை, அதுக்கப்புறம் முதலமைச்சர், இப்படிலாம் வரிசையாக படிப்படியாக 1964 அவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தது அந்த சனி மகா திசை. அப்போ அந்த சனி உச்சம்பத்த சனி திசை நம்மளுக்கு அந்த யோகத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அடுத்தது வந்தக்கூடிய 83க்கு அப்புறம் கூட புதன் திசை தான் நடத்துது 17 வருஷம். அந்த புதனும் கூட இந்த ஜாதக நம்பிக்கைக்கு மிக உன்னதமான நிலைக்கு கொடுத்த காரணமே லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தில் புதன், லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தில் புதன் இருந்து அந்த சனி உச்சம்பத்த சனி பார்த்ததுனால, செவ்வாயும் சேர்ந்து பார்த்ததுனால அந்த யோகத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவருக்கு புதன் திசை மிகுந்த யோகத்தை கொடுத்தது, ஆயுள் நீடிப்பையும் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அடுத்தபடியாக பார்த்தோமாக்க அம்மையார் ஜெயலலிதா, புரட்சி தலைவி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லலாம். அவனுடைய ஜாதத்தை பார்த்தீங்கன்னாக்க அவங்க 24/2/1948, அது உங்களுக்கு தெரியும். 24/2/1948 2:34 மத்தியானம் மைசூரில் பிறந்தாங்க. இவங்களுடைய லக்கணமானது மிதுன லக்கணம், ராசி சிம்ம ராசி, இது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ மிதுன லக்கணத்தில் இருக்கக்கூடிய லக்கண புள்ளி திருவாதிரை 4, புஷ்கர் நவம்சம். அந்த திருவாதிரை 4ல் இருந்து, அந்த திருவாதிரைங்கிறது ராகுடைய நட்சத்திரம். அந்த ராகு அம்மையாருக்கு 11ஆம் இடத்துல இருந்துருக்குது லாபஸ்தானத்தில். அந்த ராகு திசை 18 வருஷமும் கொடிகட்டி ஆண்டாங்க அப்படிங்கிறது வரலாற்று உண்மை. அந்த 18 வருஷம் இந்த ராகு திசை மிகச்சிறப்பான யோகத்தை கொடுத்தது. அந்த ராகுவும் கூட பரணி 4ல் தான் இருந்தது, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தது. அந்த சுக்கிரன் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல உச்சம். அப்போ இந்த காரணம் மட்டும் இல்லாமல் அவங்களை 7ஆம் இடத்துல குரு, பாதகாதிபதி தான் 7ஆம் இடத்துக்கு வரக்கூடாது, வந்த உடனே தான் அவருக்கு பாதிச்சது. அந்த ராகு திசை முடிஞ்சோடனே குரு திசை வந்தது. உங்களுக்கு பதவி வேணுமா பரலோகம் வேணுமான்னு கேட்டுச்சு. இல்லை, நான் இறந்தாலும் பதவியில் இருக்கும்போது தான் இறப்பேன் அப்படின்னு அந்த அம்மா இறந்ததுனால, அந்த சொன்னதுனால அந்த பதவியில் இருக்கும்போது பதவி வந்த உடனே பரலோகத்துக்கு பறந்துட்டார். அப்போ அந்த பாதகாதிபதி கேந்திரம் ஏறினால் அந்த திசை மிகுந்த பாதிப்பை கொடுக்கும். அப்போ அந்த குரு லக்கணத்தையும் பார்க்குது, சந்திரனை பார்க்குது. அந்த மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சந்திரனை குரு பார்வை பெறுது. அது மட்டும் இல்லை, அந்த லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாயும் லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்குது. அப்படி இருந்ததுனால தான் இந்த மாதிரி வரலாற்றில் ஒரு புகழ் பெற்றார் என்று சொல்லலாம். இது மாதிரி ஜாதகங்கள் நம்ம ஆய்வு செய்யும்போது நம்மளுக்கு 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, இந்த 3 புஷ்கர நாமத்திலேயோ அல்லது கேந்திர திரிகோணத்திலேயோ ஆட்சி உச்சமாகவோ இருந்தாலும், அல்லது அவங்க சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாலும் பார்த்தாலும் அந்த ஜாதகம் மிகுந்த புகழும் பெரும் பதவியும் பெரும் பணமும் ஆடம்பர வாழ்க்கையும் தரும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதை மற்ற ஜாதகங்கள்லாம் ஆய்வு பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எதனால் இந்த விதி உங்களுக்கு பொருந்ததா, உங்களுக்கு விதி இந்த ஜாதத்துக்கு பொருந்ததா அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். ஆக இந்த ஜாதத்துக்கு இந்த பெரும் பணம் வரக்கூடிய வழி சொல்லியாச்சு. ஐயா எங்கள் ஜாதகத்தில் அது மாதிரி இல்லை, இது மாதிரி புஷ்கராமத்தில் இல்லை, 2-11 சேரல, இது மாதிரி இல்லை, அப்போ நாங்களாம் கோட்டீஸ்வரன் ஆகக்கூடாதா, எங்களுக்கெல்லாம் பணம் கிடைக்காதா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கோச்சாரம்,
கோச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்களா பணம் வரக்கூடிய வழி உங்களுக்கு தெரியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி, நீங்கள் எந்த லக்கணத்தில் வேணால் பிறந்துருங்க, உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி கேந்திரம் ஏறி 11ஆம் அதிபதி பார்த்தால் அன்னைக்கு உங்களுக்கு பணம் வரும். புரியுதுங்களா? உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி கேந்திரம் ஏறி புஷ்கரநாமத்தில் நிற்க 11ஆம் அதிபதியை பார்த்தால் சேர்ந்தால் அன்னைக்கு இன்றைக்கி ஒரு தொழில் தொடங்கினாலும் அன்னைக்கு ஒரு சுபகாரியம் ஆரம்பித்தாலும் மிகுந்த வெற்றியை கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு தனுசு லக்கணம்னு வச்சுக்கோங்க. 2ஆம் அதிபதி சனியா இப்போ 4ஆம் இடத்துல போயிட்டு இருக்குதா, கேந்திரத்தில் பூட்டாதி 4 இருக்குதா, புஷ்கரநாம்சம். அப்போ தனுசு லக்கணத்துக்கு 11 கூட சுக்கரனா, சுக்கரனை பார்க்கணும். எப்போ பார்க்கும்? இப்போ சிம்மத்தில் இருக்குது. அப்போ கன்னிக்கு வரும். உத்தரம் 4க்கு வரும்போது, இப்போ உத்தரம் 1 இருக்குது, 2, 3, 4க்கு வரும்போது புஷ்கரநாம்சமா. அப்போ சனியும் சுக்கரனும் பார்க்குமா? அது 17/10 வரும். இந்த மாதத்தில் 17/10 வரும். அந்த நாளில் இந்த தனுசு லக்கணக்காரர்கள் ஒரு சுபகாரியம் ஆரம்பித்தாலும் அல்லது ஒருத்தருக்கு பணம் கொடுத்தாலும் பணம் வாங்கினாலும் எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் அன்னைக்கு செய்யக்கூடிய முயற்சி மிகுந்த வெற்றி கொடுக்கும். கோடீஸ்வரர் ஆவாங்கன்னு சொல்லலை, அது கர்ம வினை பொறுத்து. நான் 1000 சம்பாதிக்கிறேன்னா அவனுக்கு 10,000 20,000 கிடைக்கும். நான் லட்சக்கணக்கில் ரொட்டேஷன் பண்ணுறேன்னா பல லட்சம் கிடைக்கும். நான் கோடி கணக்கில் உருண்டுட்டு இருக்கிறேன்னா பல கோடி கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்களாக்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆக நம்மளுக்கு புஷ்கரநாமத்தில் சனியும் இருக்குது, சுக்கரனும் வருது. அப்போ நேராக பார்க்கும். அப்போ அந்த நாளில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதே மாதிரி கும்பலக்கணத்துக்கு எடுத்துக்கங்க. 2/11 கூட குரு 5ஆம் இடத்துல இருக்குது இல்லைங்க. கும்பலக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்குது. அப்போ அது புஷ்கரநாமத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு 11ஆம் அதிபதி பார்க்கணும். அவரே தான் 11ஆம் அதிபதி. அப்போ 5ஆம் அதிபதி தொடர்பு இருக்குது. அப்போ கடகத்துக்கு வரும்போது அதனுடைய பலன் நாம் எதிர்பார்க்கலாம். ஆக இது மாதிரி கோச்சார் ரீதியில் பார்த்தீங்களாலும் கூட உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டால் அந்த நாளில் நீ செய்யக்கூடிய காரியங்கள் மிகுந்த வெற்றி அடையும் என்பதை இதன் மூலியமாக சொல்லி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.